நடக்கும்போது ரொம்ப தடுமாற்றமா இருக்குங்களா? காலை ஈஸியா எடுத்து வச்சு நடக்க முடியல. கால் தரையிலே ஒட்டிக்கிற மாரி இருக்கு. அதையும் தாண்டி இப்ப வீட்ட விட்டு வெளியில போய் நடக்கணும் அப்படின்னா, ரோட்ல நடக்கும்போது ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. கீழ விழுந்துருவோமோன்ற பயம் அதிகமா இருக்கு. சொல்ல முடியாது. 1, 2 முறை நீங்க கீழ கூட விழுந்திருக்கலாம். அந்த மாரி எல்லாம் உங்க நடையில தடுமாற்றமும், நடக்கிறதுல சிரமமும் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸர்சைஸஸ நீங்க தினமும் ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி பண்ணீங்கனாலே போதும். உங்க நடை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத, இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். அதுவும் ஒரு 15ல இருந்து 20 நாள்லயே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். வாங்க 10 நிமிஷம் நீங்க தினமும் என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தடுமாற்றத்தை குறைக்கிற உடற்பயிற்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 50 வயசோ இல்ல 60 வயசுக்கு மேலேயோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி ஓவரால் பாடியை ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டிய அவசியம் அதிகம். ஸோ அதுக்கு நீங்க என்னென்ன பயிற்சிகள் தினம்தோறும் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்ன்ற வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனை நானே பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸா எங்களோட onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். நீங்க கூகுள்ல போயிட்டு onelastmove.com அப்படின்னு போட்டீங்கன்னா எங்க வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அதுல கீழே போனீங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனைகள், மூட்டு தேய்மான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு 14 நாட்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ற ஃப்ரீ ட்ரையலும் அந்த கோர்ஸோட ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க 50, 60 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல், வலி இல்லாத வாழ்க்கை 50க்கு மேல, அது எப்படி பண்ணணும்ன்ற எக்ஸசைஸ் கோர்ஸை பார்த்து பயன்பெறுங்க. இப்ப வாங்க நம்ம எக்ஸசைசஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நம்ம பண்ண வேண்டிய முதல் எக்ஸசைஸ் கையை வீசி நடக்கிறது. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த கையை நீட்டும் போது இடது கையை நீட்டுறீங்கன்னா வலது கால் தூக்கணும், வலது கையை நீட்டுறீங்கன்னா இடது காலை தூக்கணும். ஸோ இதை இப்ப நம்ம கண்டினியூவா ஒரு மோஷனா பண்ண போறோம். மீடியம் ஃபாஸ்ட்ல பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு 40 செகண்ட் நீங்க கண்டினியூவா பண்ணீங்கன்னா ஒரு செட்டு, அந்த மாதிரி 2 செட்ஸ் பண்ணணும். சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? லெஃப்ட் கையை மேல தூக்கும் போது ரைட்டு கால். ஸோ இந்த மாதிரி இப்படி 40 செகண்ட்ஸ் நீங்க விடாம பண்ண போறீங்க. நீங்க பண்ணும்போதே தெரியும் எத்தனை பேருக்கு கை ஒரே சைடு, அதாவது இந்த பக்க கால் கையுமே வரும், இந்த பக்க கை காலுமே வரும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். ஸோ இதை பண்ணும்போது எப்படி இருந்தது, ஒருவேளை உங்களுக்கு கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி 40 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். 40 செகண்ட்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு மூச்சு வாங்கிட்டு திரும்ப ஒரு 40 செகண்ட்ஸ் இப்படி வலது கையை தூக்கும் போது இடது கால், இடது கையை தூக்கும் போது வலது கால்னு தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ 40 செகண்ட்ஸ் 2 செட்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஸ்டெப் நம்ம எவ்வளவு தூரம் முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுக்கணும், இந்த காலை எவ்வளவு தூரம் பின்னாடி வைக்க முடியுமோ வச்சுக்கணும். பின்னாடி இருக்க கால் முட்டி மடங்கக்கூடாது, குதிகால் தூக்கி இருக்கணும். சரிங்களா? முன்னாடி இருக்க கால் முட்டி மடங்கி இருக்கணும். முட்டி மடங்குறதும் உங்க கணுக்கால் ஆங்கிளுக்கு நேரா முட்டி இருக்கணும். இந்த மூட்டுக்கு நேரா இந்த மூட்டு வரணும். ஸோ இப்படி இந்த பொசிஷன்ல நேரா பார்த்து 30 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிக்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது பேலன்ஸ் இல்லை, தடுமாறுற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சேரை பக்கத்துல போட்டு சேரை பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிக்காம பண்ணீங்கன்னா தான் உங்க பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சேம் டைம் உங்க காலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே ஆக்டிவேட் ஆகி காலோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஈஸியா எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காலில் 30 செகண்ட் நின்றுட்டீங்கன்னா அடுத்து இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இந்த காலை பேக்ல குதிகாலை தூக்கி வச்சு நின்று அதே மாதிரி பண்ணிக்கணும். இந்த மூட்டுக்கு நேரம் இந்த மூட்டு வரணும். ரொம்ப முன்னாடி இப்படி தள்ளக்கூடாது, இது உங்க முட்டி வலியை ஏற்படுத்திடும். ஸோ கரெக்டா அந்த மூட்டுக்கு நேரம் இந்த மூட்டை வச்சுட்டு பேக் லெக் ஸ்ட்ரைட்டா வச்சு நின்றுட்டீங்கன்னா 30 செகண்ட், இது ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். இது மாதிரி 2 வாட்டி திருப்பவும் ஒரு 30 செகண்ட் இந்த காலுக்கும், திரும்ப 30 செகண்ட் இந்த காலுக்கும், 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 2 காலையும் இப்படி அகலமா வச்சுக்க போறீங்க. உங்களால எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ உட்காருங்க. இப்படியே வந்து 20ல இருந்து 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி உட்காந்து ஹோல்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சேரை முன்னாடி போட்டு பிடிச்சபடி உட்காருங்க. ஸோ மெயின் என்னன்னா இது மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். இதுல ஒரு தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க, என்னன்னா இப்படி உட்காரும்போது முட்டி இப்படி முன்னாடி வச்சுட்டு இப்படி இருப்பீங்க. இது முழுக்க முழுக்க உங்க முட்டியை தான் டேமேஜ் பண்ணுவீங்களே தவிர இடுப்புல இருக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய தசைகளை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க முட்டி இந்த காலோட கட்டை விரலுக்கு முன்னாடி போகக்கூடாது, அதை பின்னாடி வச்சுக்கோங்க. இடுப்பை நல்லா பின்னாடி தள்ளிட்டு உட்காருங்க. ஸோ இது மாதிரி உட்காரும் போது உங்க முட்டிக்கு டேமேஜ் ஆகாது. இடுப்புக்கு முன்புற இருக்க இந்த அடக்டார் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் லூஸ் ஆகும், உங்க இடுப்புமே ஃப்ரீ ஆகும். சேம் டைம் உங்க காலில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகி கால் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதை இப்படியே இதே பொசிஷன்ல 30 செகண்ட் உட்காந்துட்டீங்கன்னா இது ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 30 செகண்ட் அப்படியே 30 செகண்ட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 2 செட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல உங்க 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி மேலே தூக்கி இறக்கணும். சேம் டைம் ஒரு காலை இப்ப கை 2த்தையும் இப்படி வச்சுட்டு கையை மேலே தூக்கும் போது காலை பின்னாடி வைங்க, திருப்பம் நார்மல் ஆக்கிக்கோங்க. அடுத்தது அடுத்த கால். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி வலது காலை பின்னாடி வைக்கணும், கையை மேலே தூக்கணும், நார்மல் ஆயிடணும். அடுத்து இடது காலை பின்னாடி வைக்கணும், கையை மேலே தூக்கணும், நார்மல் பொசிஷன் வந்துடணும்.
நடக்க போறீங்க, அதோட சேர்த்து கையை தூக்கி இறக்க போறீங்க. காலை பின்னாடி வைக்கணும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வலது கால் ஸ்ட்ரைட், அடுத்து இடது கால் ஸ்ட்ரைட். இது ஒரு கவுண்ட். இது மாதிரி 2 2 3 3 4 4 5 5. அது மாதிரி 10 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். ஈஸியா இருந்ததுன்னா இன்னொரு செட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கஷ்டமா இருந்தா 10 முறை பண்ணாலே இந்த எக்ஸசைஸ் போதும். அடுத்த எக்ஸசைஸ், இப்போ ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம முன்னாடி வச்சுக்கணுங்க. கையை இடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு குதிக்கால இப்படி தூக்கிக்கணும். விரல் மட்டும்தான் கீழே படணும். குதிக்கால இது மாதிரி தூக்கி இருக்கணும். தூக்கிட்டு அப்படியே பொறுமையா மேல தூக்கி 1 2 இந்த மாதிரி குதிகாலை தூக்கிட்டு விரலை மட்டும் கீழே வச்சு வச்சு 10 முறை இந்த காலுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கால் வச்சுட்டு இதுக்கு குதிக்காலை தூக்கிட்டு இந்த காலில் 10 முறை இப்படி விரலை மட்டும் வச்சு வச்சு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இது ஒரு செட்டு. 2 காலுக்கும் 10 10 முறை பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். திரும்பவுமே அடுத்து வலது காலுக்கு ஒரு 10 முறை, இடது காலுக்கு குதிக்காலை தூக்கிட்டு விரல் மட்டும் டச் பண்ணி ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா 2 செட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு வாட்டி 10 முறை பண்ணிட்டு ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். இப்போ இது மாதிரி ஒரு சேர் போட்டு சேரை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ சேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலா மேலே தூக்கி இறக்கணும். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப குனிஞ்சிருக்க கூடாது, நேரா தான் இருக்கணும். ஸோ நேரா நின்றுட்டு ஒரு காலா இப்படி தூக்கி இறக்குங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, ஸோ கண்ணை இறுக்கி மூடிட்டு இப்ப நீங்க பார்க்கல, பொறுமையா ஒரு காலை தூக்கிட்டு கீழே வைங்க. 1 1 2 2 3 3 10 முறை 4 4. 2 காலையும் ஒரு வாட்டி தூக்குனீங்கன்னா தான் ஒரு கவுண்ட். அது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே 10 முறை காலை தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு சேர் இதுல வாட்டர் பண்ணலன்னா டேபிள் ஏதாவது வீட்டில் இருந்தால் டேபிள் இல்லை வால் சப்போர்ட்ல கூட கண்ணை மூடிக்கிட்டு இது மாதிரி காலை தூக்கி தூக்கி இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 செட்டு 10 முறை காலை தூக்கி தூக்கி இறக்கிட்டு ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். கடைசியா சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸ், அதாவது ஒரு காலில் நிற்கணும். நேரா நின்னுக்கோங்க. ஒரு காலை இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ஒரு காலில் நிற்கிறது கஷ்டம்னா இந்த மாதிரி ஒரு சேர்ல ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் 4 விரல் வைங்க, இல்லை 2 விரல் வைங்க, இல்லை ஒரு விரல் இப்படி வச்சு வச்சு விட்டு விட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் நில்லுங்க. நீங்க பிடிச்சி பண்றீங்களோ பிடிக்காம பண்றீங்களோ 40 செகண்ட்ஸ் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 40 செகண்ட்ஸ் பிடிச்சும் நிக்கலாம், பிடிக்காமலும் நிக்கலாம். பிடிக்கிறீங்கன்னா இது மாதிரி விட்டு விட்டு ஆடும்போது மட்டும் கை வைக்கணும், மீதி நேரம் அப்படியே நிக்கணும். இது மாதிரி நீங்க டைமர் வச்சு 40 செகண்ட்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் பண்ணீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட், 20ல இருந்து 40 நொடிகள் ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் இதையே ஒரு 40 செகண்ட்ஸ் அப்படியே நிக்கணும். அப்புறம் இந்த காலுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ். தேவைப்படுறவங்க பிடிச்சி சப்போர்ட்டோட பண்ணணும். அவ்வளவுதாங்க, எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதையும் தாண்டி நீங்க 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்க உடலை மொத்தமாவே பலமா வச்சுக்கிறதுக்கு ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்னு சொல்லி onelastmove.comல, அதாவது வலி இல்லாத வாழ்க்கை 50 வயதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சி பண்ணணும், தினமும் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும், அது உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடலை பலப்படுத்தணும் அப்படின்ட்டு டீடைலா வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க onelastmove.comல விசிட் பண்ணுங்க. இதையும் தாண்டி டைரக்டா எங்ககிட்ட ஆன்லைன் மூலமா லைவா எக்ஸசைஸ் கத்துக்கணும், நாங்க பார்த்து உங்களுக்கு கரெக்ஷன்லாம் பண்ணி சொல்லி தரணும் லைவ் ஆன்லைன் செஷன்ல அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்க ஆன்லைன் கிளாஸஸோட டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறாம இது யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க. நன்றி.